hello, welcome back to another episode of Konjam Dilulu Niraya Solulu. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு நம்ம பாரதியார் மட்டும் சொல்லலைங்க. நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்க 3 கெஸ்ட்டும் அதான் சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் வி டைவ் இன்டு த டாபிக், லெட்ஸ் see who are the guests we have today. வணக்கம், என் பேர் ஸ்வேதா. நான் இப்போ ஸ்பெக்ட்ரா செகண்டரி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம், என் பேர் மகாலட்சுமி. நான் இப்போ NTUவில் இயர் 2 பயோ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். வணக்கம், என் பேர் யுகேஷ். NUSல ஃபைனல் இயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ பிஃபோர் வி கோ இன்டு த கொஸ்டின், உங்களுக்குலாம் கொஞ்சம் நீங்களாம் ரொம்ப தமிழில் ஆர்வம் உள்ளவங்கள இல்லையா? ஸோ உங்கள் தமிழ் ஆர்வத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ சில வேர்ட்ஸை இங்கிலீஷில் சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக தமிழில் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் காஃபி. குழம்பி. வாவ், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு. ஓகே. டெமோக்ரஸி. ஜனநாயகம். அவர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஓகே. ஈவன் நெக்டர் பிகம்ஸ் பாய்சனஸ் இன் எக்ஸஸ். ஓகே, இது ஒரு பழமொழி. அளவுக்கு அமைதியா இருக்க போறேன் நினைக்கிறேன். If the donkey goes bad, it ends up at a small wall. கழுது கேட்ட குட்டிச்சவரு. Okay. A good cow needs only one burn mark. ஒரு மாடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. Okay. இதெல்லாம் எங்க அம்மா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம டெய்லி கேட்குற பழமொழி இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு த கொஸ்டின், ஓகேவா? ஸோ தமிழ் ஒரு ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டாக மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் எப்போ அது ஒரு பேஷனாக மாறிச்சு? when was the spark? உங்களோட தமிழ் ஜேர்னி பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள். we'll start with மஹா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே போட்டி போய் அது ஒரு முதல் தொடக்க புள்ளியாக இருந்துச்சு. அதுலேருந்து எடுத்து பார்த்தா இப்போ நம்ம நிறையா வகுப்பு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம் நமக்கு ஸ்கூலில். ஆனால் நம்ம போய் என்ஜாய் பண்ணி டீச்சரோட கனெக்ட் பண்ணி படிக்கிற ஒரு சப்ஜெக்டாக தான் தமிழ் எனக்கு ஆரம்பிச்சிது. ஆனால் அதுக்குமே ஒரு அட்வான்ஸ்டான ஸ்டேட் எப்போனா, நான் என்னோட தொடக்க கல்லூரி ஜேசி போனப்போ. ஸோ நான் ASRJCயில் தான் படித்தேன். அப்போ போனப்போ எங்கள் கிளாஸ் வெறும் கிளாஸாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலி ஃபீல்ஸில் இருந்ததுனால எல்லாருக்குமே அந்த தமிழ் மேலே அந்த ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்கள் எல்லாரும் இணைச்சதே தமிழ் தான். இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஒரு தோழர்களாக ரொம்ப தமிழ் தான் எங்களை இணைச்சிது அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம். அதுதான். தட்ஸ் ஸோ ஸ்வீட்ல, பிகாஸ் லைக் தமிழ் இஸ் லைக் அ லாங்குவேஜ், நாட் ஒன்லி லைக் ஒரு சப்ஜெக்டாக மட்டும் இல்லாமல் இட் கனெக்ட்ஸ் டு த ரூட். ஸோ லைக் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஜெல்லை பார்க்குறதுக்கு இட்ஸ் லைக் ஒரு குட்டி டூல் மாதிரி இல்லையா? ஓகே, ஸ்வேதா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்ன மாதிரி எனக்குமே ஜேசி தான். பட் அது ஜேசி நுழைஞ்சுமே நான் தமிழை ஒரு பாடமாக தான் பார்த்தேன். லைக் உண்மையாக சொல்லணும்னா நான் தமிழை ஒரு நோட் பண்ணிக்கோங்க ஸ்வேதாவோட ஒரு மாதத்துக்கு அது எனக்கு ஒரு பாடமாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அது மூலயமா நான் போன போட்டிகள், அந்த ஓவர்சீஸ் இமர்ஷன் ட்ரிப், அதெல்லாமே ஒரு பங்கு கொடுத்துச்சு. ஒரு ஸ்பார்க்கை அது வளர்க்குறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திடீர்னு ஒரு நாள் ஏஞ்சி வாவ் தமிழ்னா எனக்கு ஆர்வம், எனக்கு பேஷன், அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு ஒன்றா தான் வந்துச்சு. எல்லா போட்டிகள், நான் போன எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேருந்து நான் சந்தித்த தோழர்கள், இவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இணைக்கிறதுக்கு தமிழ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால நான் அந்த எக்ஸ்பீரியன்சஸ், அந்த TLEP மூலமாக எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் தமிழ் என்னோட பேஷனை அதிகரிச்சதுங்கிறது. இவங்க 2 பேருக்குமே ஜேசி தான் அந்த மெயின் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. லெட்ஸ் கோ டு யுகேஷ். நீங்கள் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு? எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். எனக்கு அவர் இதுலயும் சீனியராக இருக்காரு. அதெல்லாம் இல்லை, தொடக்கப்பள்ளியிலே என்ன நான் பண்ண நல்ல காரியமா என்னன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அமைஞ்ச தமிழாசிரியர்கள் எல்லாமே ரொம்ப சிறந்த தமிழாசிரியர்களாக இருந்தாங்க. எனக்கு ஓரளவுக்கு ஆர்வம் இருந்தாலும் சின்ன வயசுல குறிப்பாக நிறைய மாணவர்களுக்கு தமிழாசிரியர்களும் இல்லை ஆசிரியர்கள் பொதுவாக எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அது ஒரு பாடத்து மேலே அந்த ஈர்ப்பு ஏற்படும், அந்த ஆர்வம் ஏற்படும். அப்படி எனக்கு தமிழாசிரியர்கள் எல்லாருமே சிறப்பாக அமைந்ததுனால அவங்க நிறைய என்னை ஊக்குவிச்சு, சரி போட்டிக்கெல்லாம் போய் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, கலந்துக்கிட்டு வா, முதல்ல அதில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊக்குவிச்சதுனால தமிழ் ஒரு ஆர்வம் வந்தது. அதில் ஒரு பாடமாக பார்த்தாலுமே அதில் மட்டும்தான் ரொம்ப நல்லா மதிப்பெண் வரும். அப்பயே அது ஓகே, இது நமக்கு ஏதோ வருது அப்படின்றதுல ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுல போய் அது ஆர்வமாக மாறிச்சு. லைக் டீச்சர்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டில். எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கணும்னா முதல்ல நம்ம இந்த டீச்சரை நமக்கு பிடிக்கணும். ஸோ அது மாதிரி டீச்சர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீங்களாம் தமிழ் மொழி மாதம் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதோட கருப்பொருள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஈடுபாடு. ஸ்வேதா சொல்ல வந்தாங்க, பட் ஸ்டில் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தமிழில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I will start with யுகேஷ்.
அப்படியா? இப்போ நான் தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ பல்கலைக்கழகம் வந்ததுக்கப்புறம் வந்து தியேட்டர் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் தமிழில் நாடகங்கள் பண்ணுறது, இல்லைனா வந்து தமிழ் சார்ந்த விஷயங்களில் கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தியேட்டர் இஸ் சம்திங் தட் ஐ அம் டூயிங் a bit more now. ஆக்டர் ஆயிட்டாரு. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். கூடிய சீக்கிரம் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கலான்னு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் தமிழ் முரசில் முழு நேரமாக கடைக்கு சேர போகிறேன். ஸோ தமிழுக்காக அப்படி இல்லைனாலும் எனக்காகவும் கொஞ்சம் இருக்கு. அதனால தமிழில் இப்போதைக்கு இதெல்லாம் தான். சூப்பர். மகா நீங்க? எனக்கு வந்து உண்மையாலே சொல்ல போனோம்னா, நான் ஜேசி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜேசியில் ஆசிரியர் இனிஷியேட் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சோம், நிறைய ப்ரோக்ராம் செஞ்சோம். இப்போ நம்ம வந்து பல்கலைக்கழகம் போயிட்டா நம்ம எந்த அளவு ஈடுபட போகிறோம்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டோன்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள், நிறைய கதவுகள் திறந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த தமிழ் இலக்கிய மன்றத்தில் சேர்ந்தேன். அதில் வந்து பார்வை அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து நடத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து 2 தடவை ஒரு மலேசியாவில் வந்து ஒரு தமிழ் விவாத போட்டி நடந்துச்சு. ஒரு உலக அளவு விவாத போட்டி நடந்தப்போ அதில் வந்து 1000 நால்வர் அப்படின்னு நானும் என்னோட ஒரு 3 தோழருக்கு, அவங்க பேர் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன், விஷாலினி, பிரபவ், ரகுநந்தன். ஸோ நாங்கள் 4 பேரும் ஆரம்பிச்சது தான் 1000 நாள். அங்கே நாங்கள் இந்த முதல்ல இந்த மலேசியாவில் ஒரு விவாத போட்டிக்கு போனப்போ நாங்கள் சேர்ந்து போனோம். அதுலேருந்து எந்த ஒரு போட்டி வந்தாலும் ஒன்றையும் விடுறதில்ல. எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோனாலே அந்த போட்டிக்கு வா போகலாம் பேசலாம் அப்படின்னு போயிடுறது. அது வந்து இப்போ ஒரு வாழ்க்கை முறையாகவே ஆயிடுச்சு. அதனால அந்த தமிழ் மாதம் வந்தால் ஓகே எடுத்தோம், செம்ம ஜாலி தான். அந்த மாதிரி அது ஒரு வேலையாக ஒரு பணியாக பார்க்காம அது எங்கள் வாழ்க்கையோட அப்படியே பிளெண்ட் ஆச்சு. அதனால அது மூலமா இன்னும் நிறைய பேரையும் சந்திச்சிருக்கேன், நிறைய பேருக்கு ஆர்வம் வளர்ந்துருக்கு. அதனால இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மீ அப்படின்னு தான் சொல்லுவேன். லைக் நிறைய பேர் சொல்றாங்க லைக் ஆஃப்டர் செகண்டரி ஸ்கூல் ஜேசிலாம் நம்ம தமிழ் படிக்கிறது இல்லை, ஸோ அது ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிவர்சிட்டியில் மேஜர் வந்துட்டு தே ஆர் நாட் டூயிங் தமிழ், பட் தே ஆர் ஸ்டில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நம்ம நினைச்சா எதுனாலும் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் எக்ஸாம்பிளா 2 பேரும் இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. இந்த சென்ஸ் ஓகே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி என்டியூவில் இலக்கிய பேரவையில் இருந்தாங்க. அதே மாதிரி நானும் வந்து என்யூஎஸில் முதல் 2 ஆண்டுகள் வந்து தமிழ் பேரவையில் இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து சிங்கை தமிழ் சங்கத்திலையும் மெயின்கா மெம்பராக. ஸோ அது வழியாக டிஎல்எஃப்ல வந்து ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் எல்லோரும் நினைக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தேர் ஆர் சோ மெனி டோர்ஸ் அவுட் தேர். நம்ம தான் போய் அதை நாக் பண்ணணும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நெக்ஸ்ட் ஸ்வேதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து ஸ்பெக்ட்ரா உயர்நிலை பள்ளியில் வந்து தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் கூடிய விரைவில் வந்து என்ஐயிலையும் தமிழாசிரியராக போகிறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுக்குற பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் மேலே ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சொல்ல வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தமிழ் ஆர்வம் எப்போ ஒரு பீக்குக்கு போச்சுன்னா இலக்கியம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். அது வந்து மொழியில் மட்டும் எனக்கு வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லைன்னு முதல்ல நான் சொல்லுவேன். இலக்கியம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தமிழில் இவ்வளோ தொன்மை இருக்குது, இவ்வளோ ஆழம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உணர்ந்தேன். அதனால இந்த குழந்தைங்களுக்கு பாடத்திட்டத்தில் அந்த இலக்கிய பகுதி இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிக் கொடுக்குறப்ப கொஞ்சம் இலக்கிய சாரல் அடிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்தா மேபி அதனால அவங்களுக்கு அந்த ஈடுபாடு வரலாங்கிற ஒரு ஹோப்பில் வந்து நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். பிகாஸ் நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும்ல. சில பேருக்கு மொழினா ரொம்ப பிடிக்கும், எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும், பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஆஸ் எ டீச்சராக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லைக் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, எது பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணி அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் தானே அப்படின்னு நீங்கள் டிலூடுவாக இருந்துட்டு எங்கேயாவது போய் நல்லா மொக்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, தொடக்க கல்லூரி ஆரம்பித்தோடனே வந்து நான் தமிழ் வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக மாறணும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. கஷ்டம்னா படிக்கிறதுல இல்லை, பட் அந்த தேர்வுகள் நான் நினச்ச மாதிரி எனக்கு எப்போதும் ஒரு ஏ வந்துச்சா ஒரு பி வந்துச்சாங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். நான் வந்து அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு நிறைய எழுதணும். எனக்கு வந்து பை நேச்சுரலாக என்னன்னு தெரில, எனக்கு எழுதுகிற ஸ்பீட் வந்து நாட் as குட் as ரெஸ்ட். எனக்கு ஐ திங்க் பிலோ ஆவரேஜ் தான் என்னோட எழுதுகிற ஸ்பீட். அதனாலே அந்த இலக்கிய பேப்பர் 3 மணி நேரம் பேப்பர் வந்து நான் முடித்ததா சரித்திரமே இல்லை. எப்போதுமே அந்த 4வது எஸ்ஸே நான் ஆரம்பித்து ஒரு பாதி தூரம் தான் போயிருப்பேன், டைம் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தேர்வில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். தமிழ் தானே நான் அதை அலட்சியமாக கண்டிப்பாக யாரும் எடுத்துகிட்டு போய் எழுதக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த ஆர்வம் இருந்ததால் ஏதோ
தத்தளிச்சு நான் வந்து ஜேசில தமிழை முடிச்சிட்டேன். ஆமா. ஓகே, அது அவங்களோட தமிழ் டிலுலு. உங்களுக்கு எப்போ அது டிலுலுவா இருந்து அங்க போயிட்டு அப்புறம் ரொம்ப சம்பவம் ஆயிருக்கு? என்னன்னா, நான் வந்து உயர்நிலை பள்ளி படிச்சது வந்துட்டு ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி தான். ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூல் தான். ஸோ அங்க படிக்கிறப்ப வந்து நம்ம தான் வந்து கிளாஸ்ல டாப் வருவோம். தமிழ் ஜேசி போய் பார்த்தா எல்லாவனும் நம்ம மாதிரி தான் இருக்காங்க. அதனால அங்க வந்து கண்டிப்பா அங்க நிறைய சேலஞ்சஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருந்து நம்ம கத்துக்கிறப்போ நம்மளும் ஒரு வகையில கண்டிப்பா முன்னேறுவோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இவங்க சொன்னாங்களா தமிழ், இப்ப வந்து தமிழ் இலக்கியம் பாத்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் பேப்பர் ஆரம்பிக்கிறப்ப அப்படியே அழகா ஒவ்வொரு எழுத்தா அழகா இது கடைசியில பார்த்தா அப்படியே கிறுக்க ஆரம்பிச்ச படி நம்ம எழுதுனது வந்து மார்க் பண்றவங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான. கண்டிப்பா தமிழுங்கிறது வந்து ஒரு சுலபமா ஒரு நமக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கிறதுனால சுலபமா இருந்தாலுமே அந்த இலக்கியம் அப்படின்னு போனோமா கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து நிறைய நம்ம சில தடவை அலட்சியமா படிக்காம போயிடுவோம். ஆனா அதனால என்ன பேக்லாஷ் வரும் நம்ம அங்கிருந்து தான் கத்துக்கிட்டோம். அதே மாதிரி கத்துக்கிட்டு அங்கிருந்தும் இம்ப்ரூவ் ஆகி நல்லபடியா. ஸோ நானும் ஒரு இலக்கியம் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எப்படி இருக்குன்னா போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த இலக்கியம் பேப்பர்லாம் யோசிக்கிறத விட நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதணும். நம்ம மைண்டை விட நம்ம கையை ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். ஸோ அதெல்லாம் லைக் பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் யுகேஷ் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் தொடக்க கல்லூரியில் தான் அந்த இது. எனக்கு வந்து ஆக்சுவலி தொடக்க கல்லூரியில் கொஞ்சம் சுலபமாக இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இப்போ சீனியர் அதனால அவங்க வந்து எழுதுகிற அந்த வேகம் இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் வேகமாக வரும், எழுத முடியும். அதனால அந்த இலக்கியம் பேப்பர்லாம் நான் கொஞ்சம் விரும்பியே எழுதுவேன். கை வலிக்கும், இருந்தாலும் ஜாலியாக நல்லா ஃபன்னாக எழுதிடும். எனக்கு எப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னா உயர்நிலை பள்ளியில் 2 வாட்டி நடந்திருக்கு. முதல் வாட்டி வந்து நான் உயர்தமிழ் எடுத்ததுனால செக் 3லயே வந்து நார்மல் தமிழ் ஓட பேப்பர் எடுக்கணும். அடுத்த நாள் காலையில் பேப்பர் இருக்கு. முன்னாடி நாள் ராத்திரி நான் ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் போய் விளாட்றேன். முடியறதுக்கு மணி 10-11 மணி ஆயிடுச்சு. நான் சரி தமிழ் பேப்பர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நினைச்சது தப்பு. அப்படி யாரும் நினைக்க கூடாது. அதான் அப்படி யாரும் நினைக்காதீங்க. ஸோ வந்து நான் நினச்சிட்டு சரின்னு போய் தூங்கிட்டேன். போய் தூங்கிட்டு அலாம் செட் பண்ணுற பழக்கம் அப்போ கிடையாது. எப்படியும் எந்திரிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து செட் பண்ணாமல் தூங்கிட்டேன். 8 மணி பேப்பருக்கு 7:15 எந்திரிக்கிறேன். 7:15 தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டு டைம் பார்த்துட்டு அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி ஓடுறா. மணி வந்து கரெக்டாக ஸ்கூல் வாசலில் நுழையும் போது 7:45க்கு நுழையிறேன். எங்கள் ஆசிரியர் கேன்டீன் நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காருட்ட. உண்மையிலே அப்படியே முறைச்சாரு. நான் வந்து சாரி ஆசிரியர் அப்படின்ட்டு மேலே ஓடி போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதிட்டு வரேன். பேப்பர் 1 முடிச்சு. அப்போல்லாம் பேப்பர் 1 பேப்பர் ஒரே நாள் பேப்பர் 1 முடிச்சுட்டு வரேன். வரும்போது அப்படியே முறைச்சிட்டே இருந்தார். எப்படி பண்ணிட்டா ஆசிரியர், ஏதாவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம். நானும் சாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓகே, நல்ல வேலை அதில் நல்ல மதிப்பெண் A1 வந்தது. இல்லை, ஆனால் அடுத்து அது எங்கே திருவினையாச்சுன்னா செக் 4ல உயர்தமிழ் பண்ணணும். அப்பயும் அந்த ஒரு போக்கு இருந்து எப்பவுமே மற்ற பாடங்களை ஒப்பிடுறப்ப தமிழுக்கு மட்டும் நமக்கு ஒரு சின்ன காம்ப்ளேஷன்ஸ் இருக்கும். தமிழ் தான் எப்படின்னாலும் எவ்வளோ கஷ்டம்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன மனப்போக்கு இருக்கும். அது எனக்கு என்னோட அந்த ஹையர் தமிழ் ஓ லெவல் ரிசல்ட் வந்தப்போ எனக்கு அது ரொம்ப பெரிய வேக்கப் காலாக இருந்துச்சு. ஸோ நினச்சேன் கண்டிப்பாக A2 ஆச்சும் வந்துடும், நம்ம படிக்கிறதுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் B3 தான் வந்துச்சு. ஸோ அது B3 வாங்கினப்போ எனக்கு அது ரொம்ப நம்ப முடியல. இட் வாஸ் a huge shock. இனிமே தமிழ் அப்படி பார்க்கக்கூடாது, தமிழ் அப்படி நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்றது தொடக்க கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஒரு உழைப்புன்னு ஒன்று போடணும்ல, அதை போட்டு அதுக்கப்புறம். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறோம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நிறைய யூத்ஸ் வந்துட்டு தமிழில் பேசுகிறது அன்கூல் இல்லை வந்துட்டு எப்படி டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி என்னோட பள்ளியில் இருக்கிற அனுபவங்கள் தான். அங்கே வந்து நம்மளாவது தமிழை ஒரு பாடமாவது சில பேர் பார்ப்பாங்க. அங்கே வந்து அதுக்கு பாடமான ஒரு மரியாதை கூட பல மாணவர்கள் கொடுக்கறதில்ல. அது வந்து தமிழ் தானே ஏன்னா அவங்களோட பாடத்திட்டத்தில் வந்து தமிழில் பாஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. அதனால அதை பாஸ் பண்ணணுங்கிற ஈடுபாடு கூட கொஞ்சம் நிறைய பேருக்கு குறைவாக தான் இருக்குது. அது என்ன காரணம்னு தெரில. நான் வந்து பெற்றோர்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்களுக்கும் அந்த மனப்போக்கு இருந்தால் அதுதான் மாணவர்களுக்கும் வரும். அப்போ நம்ம சமுதாயமாக வந்து தமிழை வந்து ஒரு பெடஸ்டல்ல வைக்கலையோ இல்லை அதுக்கான வந்து அங்கீகாரத்தை வந்து கொடுக்கலையோ அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க?
நான் வந்து இதை ஒரு 2 வகையா பிரிச்சுப்பேன். ஒண்ணு வந்து உண்மையிலே அந்த போக்கு இல்லைன்ட்டு அதை வந்து இன்கல்கேட் பண்ணணும்னே உழைக்கிற மாணவர்களும் இருக்காங்க. அதே சமயத்துல அதோட அருமை புரியாம இல்ல அந்த அருமை புரிஞ்சு வளராம இருக்கிறதுனாலயும் சில மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப பெற்றோர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர்ல தான் அந்த கேசு கல்ச்சர் இருக்குல்ல, அதனால எது நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு கடைசியில வழிகாட்ட போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை பெற்றோர்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, மேக்ஸ் சயின்ஸ் நல்லா பண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அது மாதிரி இருக்கிறதுனால நிறைய பிள்ளைகள் வந்துட்டு மத்த சப்ஜெக்ட்லாம் சூப்பரா பண்ணுவாங்க, வாங்க எல்லாம் பண்ணு. ஆனா தமிழ்னு வரப்ப அவங்க வந்து வாங்காட்டியும் பரவாயில்ல, எப்படியோ பாஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான், யூனி பொண்ணுனா பாஸ் பண்ணா போதும் தானே தமிழ். அந்த மாதிரி ஒரு மெத்தனை போக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தமிழ் வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. அதனாலே அவங்க வந்து இப்ப எதுக்கு நான் என் தமிழ் போட்டியில என் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நான் வந்து வேற கோர்ஸ் பண்ணலாம், வேற காம்படிஷன் போடலாம், சயின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது தப்பு இல்லை, ஆனா அவங்க வந்து அதை நார்மலைஸ் பண்ணி வளர்ந்துட்டாங்க. அந்த ஒரு போக்கு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இளையர்கள் இப்ப வந்து நம்மளும் தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்றோம். ஆனா நமக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம பெற்றோர்களே சில தடவை என்ன தமிழ்ல அதிகமா ஈடுபடுறேன்னு கேட்டாலும் அதை எதிர்த்து பேசி அதுலயும் நமக்கு எக்ஸல் பண்ற அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதுனால நம்மள மாதிரி தமிழை இன்னும் வேறொன்றி வளர்த்துட்டு இருக்கிற இளையர்களும் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா தமிழுங்கிறது ரொம்ப பழைய மொழி. அதை இப்ப வரைக்குமே காத்துட்டு வரணும்னாலும் நம்மள மாதிரி ஆர்வமான இளையர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இப்படியும் இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே we can't expect everyone to be interested in Tamil. ஸோ இப்படியும் இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும், பெர்சன்டேஜ் இன்னும் ஆர்வமா இருக்கிறது. அதனால தான் நம்ம பண்ண முடியும். எல்லாரையும் நம்ம தமிழ் புலமையாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க சொல்லுங்க. கேள்வி ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்களா நிறைய யூத்ஸ் வந்துட்டு பேசுறது அன்கூல் இல்லை டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றாங்க. ஸோ ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஐ திங்க் நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, நம்ம தப்பா பேசிட்டு அதை யாராச்சும் ரொம்ப குத்தி காட்டியோ இல்லை வந்து ஏளனப்படுத்திட்டாங்க, அந்த பியர் ப்ரெஷர் இருக்கும். இல்லைன்னா பள்ளியில கூட அந்த இது இருக்கலாம். இப்போ ஆசிரியர்கள் வந்து எல்லா ஆசிரியரும் சொல்ல, நிறைய ஆசிரியர்கள் வந்து நீங்க பேசுங்க, பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து சில ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அது அந்த மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வார்த்தை தப்பா உச்சரிச்சிட்டாலோ இல்லைன்னா வந்து எழுத்து பிழை பண்ணிட்டாலோ வந்து உனக்கு ஏன் இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள வகுப்பு முன்னாடி கேட்கறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, பண்றீங்கன்னு நான் சொல்லலை, ஒருவேளை நடந்தா அது வந்து அந்த மாணவர்களுக்கு அது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற கால சூழல்ல சிங்கப்பூர்ல தமிழ் பேசினாதான் முன்னேற முடியுமா அப்படின்றது இல்லை. நம்ம தமிழ் இல்லாம கூட முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. ஆனா பேசணுன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இளையர்களுக்கு புரியலை அப்படின்றது என்னுடைய புரிதல். எனக்கு தோன்றது அதுதான். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பேசினாலே போதும். அவங்க பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்லை. பேசுங்க. தமிழ் நண்பர்களோட இருக்கீங்கன்னா நீங்க அதுவும் முழுக்க முழுக்க தமிழ்ல பேசணும்னு கூட இல்லை, நீங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட பேசலாம். பட் பேசினாலே பாதி விஷயம் இன்னும் நல்லா வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ நீங்களாம் வந்துட்டு இவ்வளோ லைக் நம்ம அதோட கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு பேசுறதுனால நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன் வந்துட்டு தமிழோட கனெக்டில் இருக்கணும்? பிகாஸ் இப்போ யுகேஷ் சொன்னார் தமிழ் வந்துட்டு அவசியம், இட்ஸ் நாட் அ வெரி நெசசரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு சக்சீட் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்புறமும் ஏன் வந்துட்டு நீங்களாம் தமிழோட கனெக்டாக இருக்கணும், ஏன் வந்துட்டு அதோட ஈடுபாடோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மகா, சொல்லுங்க. என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா தமிழ் ஒரு சப்ஜெக்ட், நான் நல்லா பண்ணுவேன், அதெல்லாம் தாண்டி அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி எனக்கு. இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எனக்கு இப்போ தமிழ், இப்போ ஆங்கிலத்தில் நான் சில வார்த்தை பேசுகிறப்போ தமிழில் அதை பேசுகிற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வராது. அந்த மாதிரி தமிழ் நண்பர்களோட இருக்கிறப்போ, ஆங்கில நண்பர்கள் எந்த அளவுலையும் குறைஞ்சவங்க நான் சத்தியமாக சொல்லலை. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, தமிழ் அந்த ஒரு நம்மளோட நண்பர்களோட இருக்கிறப்போ அங்கே வந்து நம்ம சில விஷயத்த வந்து ஓப்பனாக பேசுறதா இருக்கட்டும், டீப் டாக்ஸ்குள்ளே போகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து அந்த மாதிரியே வாழ்க்கையில் பழகுனதுனால தமிழ்னா அது ஒரு தனி கம்ஃபர்ட் ஜோன், அது ஒரு நம்மளை தனியாக அணைச்சிக்குதுல்ல. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஒரு ரீஅஷூரன்ஸாக இருக்கட்டும். இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து சில் டூட் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து விட்ரா அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அந்த ஒரு டா அப்படின்ற வார்த்தையில் கூட நமக்கு அவ்வளோ உரிமை, அந்த சந்தோஷம், ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ், நம்மளோட
எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்னும் அதேதான். டீப்பா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் a very warm feeling. அதனால தமிழ் தான் இன்னும் என்ன பிடிச்சிட்டு நான் நினைச்சாலும் வெளில போக முடியுமான்னு தெரியாத அளவுக்கு தமிழுக்கு மகாவை பிடிச்சிருக்கா, மகாவுக்கு தமிழ் அவ்வளோ அதான் இட்ஸ் டூ சைடட் ரிலேஷன்ஷிப் நீங்க சொல்லலாம். அதனால ரொம்ப கஷ்டம் தமிழ்ல இருந்து வெளில வரதெல்லாம். நீங்க சொல்லுங்க ஸ்வேதா, ஏன் நம்ம தமிழோட இன்னும் கனெக்ட் அப்படியே டச்லயே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து அது ஒரு மொழியா மட்டும் பார்க்குறவங்களுக்கு அது மேபி தோணலாம், ஓ தேவையில்லை, அது வந்து ஒரு இதை வச்சு தான் முன்னேறணுங்கிறது இல்லை. பட் தமிழுங்கிறது வந்து ஒரு மொழியா, அது மொழிங்கிறது ஒரு ஒரு 10-20% ஆஃப் த தமிழ் மட்டும்தான். தமிழுக்குன்னு நிறையா இருக்கு, அதுக்கான வரலாறு இருக்கு, அதுக்கான தொன்மை இருக்கு, அதோட அழகு இருக்கு. இதையெல்லாம் உணரும் போது தான் நமக்கு தெரியும், ஓ தமிழ் எனக்குள்ள நிறைய தமிழ் இருக்குங்கிற மாதிரி. இது வந்து நான் எப்போ உணர்ந்தேன்னா வந்து டிஎல்இபி எமிஷன் ட்ரிப் போயிருந்தப்ப தான். அங்கே வந்து நான் எப்போதும் போகிற தஞ்சாவூர் மதுரை அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் அங்கே வந்து தமிழோட தொன்மை வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே புல்ல அரிச்சுது. அங்கே வந்து ஒரு ஆமாம், ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்ச ஒரு குழந்தையோட அந்த இதை வந்து நாங்கள் தோண்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து அந்த குட்டி போன், அந்த குட்டி ஸ்கல், அதெல்லாம் பார்க்கும்போது ஓ எனக்கே 2000 வருஷம் முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு அப்படியே அது ஒரு வேக்கப் கால். ஆமாம் ஆமாம், அது மாதிரி தமிழ்ங்கிறது ஒரு மொழியாக மட்டும் பார்க்காம அதில் வந்து இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்து அதோட கல்ச்சர் அதெல்லாமே பார்த்து உணர்ந்து படித்தா அது தமிழ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அடையாளத்துலேயும் சரி, இல்லை நம்ம வந்து சிங்கப்பூரில் வந்து பல இன மக்கள் இருந்தாலும் அது ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சராக மாதிரி லைக் நம்ம யாருங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அதை வந்து போக்கிட்டு நான் இதுதான், நான் தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்கறதுக்கு. ஆமாம், ஓகே. நீங்கள் ஏன் கனெக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அடையாளம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம யாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப நிறைய வாட்டி வந்து தமிழர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், இல்லைன்னா தமிழ் சார்ந்தவங்க அப்படின்ற எண்ணம் நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தமிழ் திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா திரைப்படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு மொழித்திறன் தேவைப்படும்ல. எனக்கு அந்த அளவுக்காச்சும் இருக்கணும்னு ஆரம்பிச்சது தான் தமிழில் ஓரளவுக்கு. ஆனால் அது அப்படியே ஆர்வமாக வளர்ந்து இது பண்ணப்போ அவங்க ரொம்ப சீரியஸாக சொன்னதுனால திரைப்படங்கள் நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு எனக்கு தோணும். ஏன்னா தமிழ் திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகளும் சரி, இல்லைன்னா ஆங்கிலத்திலும் நிறைய நல்ல படங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல அப்படி இல்லை. ஆனா எனக்கு நான் தமிழ் படத்தை பாக்குறப்ப நான் ஒரு 2.5 மணி நேரம் கவலையை விட்டு என்னால பார்த்து ரசிக்க முடியுதா, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மொழித்திறன் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்கள், என் நண்பர்களே அவ்வளவுதான், அவங்க வந்து நண்பர்களை சந்திக்கிறப்ப தமிழ்ல பேசணும்னாலும் ஒரு தமிழ் திரைப்படத்தை பாக்குறப்ப அவங்களால அது புரிஞ்சுக்க முடியும், அந்த ரெஃபரன்சஸ் வச்சு அவங்களால ஜோக் பண்ண முடியும், மீம் சொல்றது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய கான்வர்சேஷன்ஸ் அது சுத்தி தான் நகரும். ஸோ அப்போ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்காக வச்சு தமிழ் கற்றுக்கிட்டா தமிழோட ஒரு ஈடுபாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு வந்து தமிழ் பாடல்னா ரொம்ப பிடிக்கும். அந்த லிரிக்ஸ் இருக்கும்ல, இந்த யாயும் யாயும் அந்த பாட்டெலாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு உண்மையாக அதோட மீனிங்லாம் பார்க்கும்போது ஓ இந்த 2 வார்த்தையில் இவ்வளோ மீனிங் இருக்கா. ஸோ அது மாதிரி தமிழ் இஸ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் டு லேர்ன். அதை கற்றுக்கும் போது நமக்கு ரொம்ப லைக் ஓ இதெல்லாம் இருக்கா, இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்மளை எப்போதுமே அதை ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஐ திங்க் அதுக்காகவாவது நம்ம எல்லாருமே தமிழோட கனெக்டடாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் திருக்குறள்லாம் சொல்லவே தேவையில்ல. நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கைக்கு அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்யூஷன் எழுதி வச்ச மாதிரி. இப்பயும் பொருந்தும், அப்பயும் பொருந்தும், இன்னும் 200 வருஷத்துக்கு அதேதான். கரெக்ட். யூத்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், இன்னும் தமிழ் வந்துட்டு த்ரைவ் ஆகுறதுக்கு அவங்க என்னென்ன எஃபர்ட்ஸ் போடலாம் நீங்க நினைக்கிறீங்க? இன் சிங்கப்பூர் பேசினா போதும். எனக்கு உண்மையிலேயே அவர் வந்துட்டு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு இதுலயே போயிட்டு இருக்காரு. பேசினா போதும். ஒரு மொழி எப்ப புழக்கத்துல இருந்து போகும்னா அது யாரும் பேசாத பேசிட்டு இருந்தாலே போதும். அதை வந்து அவங்க நான் வந்து எழுத்து தமிழ்ல தான் பேசணும், சங்க இலக்கியத்துல தான் பேசணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஐடி மாதிரி தமிழ் இங்கிலீஷும் கலந்து பேசலாம். ப்ரொமோஷன் பேசினா போதும். இந்த சென்ஸ் நீங்க போய் நான் சீன நண்பர்கள்ட்ட மலாய நண்பர்கள்ட்ட போய் தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லல. அதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களால அப்படி பேசி புரிய வைக்க முடியுதுன்னா அது வேற விஷயம். ஆனா தமிழ் நண்பர்களை சந்திக்கிறீங்களா, அவங்க நீங்க 2 பேரும் தமிழ்ல ரொம்ப புலமை வாய்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யூ நீட் டு ஸ்டார்ட் சம்வேர். எங்கேயாச்சும் ஆரம்பிச்சாதான் ஒரு கட்டத்துல மேபி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களால நல்லா தமிழ் பேச முடியும். ஸோ அதுக்காக பேசுறது வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த நிலைமையை முதல்ல மாத்திட்டோம்னா, ஏன்னா இப்ப
கடந்த ஆண்டோ இல்லை என்னவோ ஒரு ஸ்டடியில் பார்த்தப்பே சிங்கப்பூரில் வீட்டில் தமிழ் பேசுகிற விகிதமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமா. அந்த நிலைமையை எப்பொழுதும் மாற்றினாலே மம்மி டாடி அந்த பேசிக் திங்கே வந்துட்டு தமிழ்ல தமிழ்ல சொல்ல இல்லை. முடியாது. ஸோ அந்த விஷயத்த மாற்றினாலே அதுக்கப்புறமா தமிழை இன்னும் வேற ஒரு படிக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது வந்து அப்புறம் யோசிக்கலாம். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு தான் இருக்குது சிங்கப்பூரில் இன்னைக்கு வரைக்கும். இப்போ தமிழ் மொழி விழாலாம் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு மாதத்துக்கு கொண்டாடு. ஸோ இந்த மாதிரி தமிழை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு பக்கம் அந்த எஃபர்ட்ஸ் போயிட்டு இருந்தாலும் அதை வந்து ஒரு பேஸ் லைனை ஒரு பேஸ் லெவலில் இன்னும் உயர்த்துறதுக்கு இளையர்கள் பேச ஆரம்பிச்சா போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் அதில் ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ யுகேஷ் வந்து ப்ளீஸ் பேசிடுங்க, தமிழை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. மகா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து கண்டிப்பாக பேசுறது இட்ஸ் த பேர் மினிமம். அவங்க வந்து பேசுறது தான் செய்யணும். அதை தாண்டி இப்போ வந்து அவங்க படம் பார்க்குறதா இருக்கும், சின்ன சின்ன விஷயம் ஒரு பழக்கங்கள் மூலமாக அவங்க வந்து அதுக்கு அறிமுகம் ஆகிறப்பவே நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் வந்துடும். இப்போ தமிழர்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஜப்பானில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஒரு ஜப்பானியர் கூட ஒரு திருக்குறள் அப்படியே மொழிபெயர்ப்பு செஞ்சலாம். அந்த அளவுக்கு வந்து தமிழை வந்து நம்ம தமிழர்கள் பேசுகிறோமோ இல்லையோ, உலக அளவில் எல்லாரும் வந்து அதோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ நம்ம தமிழர்களாக இருக்கிறோம், நம்மளே ஏன் பேசக்கூடாது? அந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாலும் நிறைய பேருக்கு அதோட அருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து அவங்க இன்னும் அதை நிறைய லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்கள்லாம் அந்த FDFSலாம் போவாங்களா படத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சீன நண்பர்களே வந்து அங்கே வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த டைலாகை வந்து அவங்களோட ஆக்சென்ட்டில் சொல்லி அந்த மாதிரி அவங்களே அதை விரும்புகிறாங்க. அதனால நம்மளே நம்ம மொழியை பண்ணும்போது நம்ம பண்ணாமல் எப்படி அந்த மாதிரி இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பெற்றோர்கள்ட்ட தான் அது ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு உங்களுக்கு தமிழ் தெரியும்னா வீட்டில் சின்ன வயசுலேருந்தே வந்து உங்கள் குழந்தைங்கள்ட்ட தமிழில் பேசுங்க. ஆங்கிலம் வந்து முக்கியம்தான். ஆனால் வந்து பள்ளியில் நிறைய சீன மலாய் நண்பர்களோட அவங்க ஆங்கிலம் பேசிக்கிட்டோம். அங்கே ஆங்கிலம் பேசுறதுக்கு சிங்கப்பூரில் நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ் பேசுறது வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிச்சாதான் அது வந்து நிலச்சி நிற்கும். ஸோ பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் வந்து வீட்டிலேருந்தே பழக்கப்படுத்தணும். தமிழ் தெரியும்னா கண்டிப்பாக தமிழை பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்ச்சி பெற்றுட்டு இருக்கேன் ஸ்கூலில் அப்படின்னா பாடத்திட்டத்தில் இருக்க தமிழ் மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கப்பூர் பாடத்திட்டத்தில் வந்து தமிழ் எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே அது கொஞ்சம் வாட்டர் டவுனாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இலக்கியம் எடுத்து படிக்கிறீங்கன்னா தான் அதோட ஆழம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்து படிக்கலன்னா அந்த டைலூட்டட் வெர்ஷன்லேயே நீங்கள் படிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ ஏற்கனவே நல்லா தேர்ச்சி பெறுறீங்கன்னா போய் தயவு செஞ்சு அதுக்கு அப்பாற்பட்டதை படிங்க. புஷ் யுவர் பவுண்டரிஸ். உங்களுக்கு ஏற்கனவே இது பண்ண முடியும்னா அப்புறம் கொஞ்சம் 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 அப்படியே மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் வந்துட்டு தமிழ்ல பெரிய ஆளா வரலாம். ஓகே, நீங்களும் சமீக்ஷா ஆகலாம், ஒரு யுகேஷ் ஸோ அது மாதிரி எப்போதுமே டோன்ட் லிமிட் யோர் செல்ஃப். ஏன்னா வானமே எல்லை இல்லையா? ஸோ அதனால நம்ம எப்போதுமே நம்மளோட ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டவுன் டுடே. இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஹோப் ஆடியன்ஸும் வந்துட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் ஃபார் கொஞ்சம் டிலுலு நிறைய சொல்லுலு. வித் தட் சைனிங் ஆஃப் ஆர் நவ் சமீக்ஷா.